அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். இந்த பதிவு எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் அலட்சியப்படுத்த வேண்டாம். நவ கிரகங்கள் யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. புண்ணியம் செய்திருக்கிறேன், தான தர்மங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அடுத்தவர் சொத்துக்களை அபகரித்து தின்றாலும் சரி, அவரவருக்கு விதி முடிஞ்சால் மூச்சு நின்று போயிடும். புண்ணியம் செய்தேன், தான தர்மங்கள் செய்தேன், ஏன் என் உயிரை எடுத்த அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. அடுத்தவர் சொத்துக்களை அபகரித்து தின்பவர் நல்லா தான் இருக்கிறார் அப்படின்னும் யாரும் கேட்க முடியாது. இதான் அவங்கவங்க பிறந்த நேர அடிப்படையில் லக்னாதிபதியை அமர்ந்த நிலையை பொறுத்து நடக்கிறது. நம்முடைய ஜோதிட பதிவுகள் அனைத்தும் அறிவுறுத்தல் பதிவு தான். ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி கண்டிப்பாக எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய இறுதி சம்பவங்களை ஈஸியாக சுலபமாக செய்து முடித்து விடுகிறது. ராகு கேது 28/6/2025 முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 14 முதல் ஆவணி மாதம் 14 வரை ஒரு 2 மாத காலங்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகுவும், சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேதுவும் அடுத்த 2 மாதம் சஞ்சாரம் செய்வார்கள். அதுவே நாமச கட்டத்தில் விருச்சிகத்தில் கேதுவும் ரிஷபத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ கும்பராசியில் சிம்ம ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கிறது என்றால் அவங்க மிக கவனமாக இருக்கணும். நாமச கட்டத்தில் விருச்சிக ராசியில் லக்னாதிபதியோ ராகுவோ கேதுவோ, அதேபோல் ரிஷப ராசியில் நாமச கட்டத்தில் லக்னாதிபதியோ ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்கிறதென்றால் அவங்க கவனமாக இருக்கணும். கவனம் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் தான். படிப்பு, வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக, குடும்பம் ரீதியாக, பணம் ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக கவனமாக இருக்கணும். 6 வயது முதல் 90 வயது வரை எல்லோருக்குமே பொதுவானது தான். ராகு கேது யார் என்றால் தாத்தா பாட்டி. அவங்க செய்த புண்ணியத்தால் வம்சம் வாழையடி வாழையாக வளர்கிறது. ஒரு கட்டத்தில் வம்சம் எல்லோருக்குமே முடிவடைந்து விடும். வம்ச விருத்தி இல்லாமல் போவதற்கும் வாழையடி வாழையாக வம்சம் வளருவதற்கும் ராகு கேது காரணம் வகிக்கிறார்கள். கடந்த 2 மாதமாக நவம்ச கட்டத்தில் தனுசில் கேதுவும் மிதுனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்தார்கள். இந்த தனுசு மிதுனத்தில் நவம்ச கட்டத்தில் கிரகம் அமர்ந்தவர்களுக்கு பாதிப்புகள் கூடுதலாக இருந்திருக்கும். நண்பர்கள் வழியில், வாழ்க்கை துணை மூலம், மாம மச்சன்கள் மூலம் பிரச்சனைகளை அனுபவித்திருக்கக்கூடும். கேது கிரகம் நவம்ச கட்டத்தில் ஒரு கட்டத்தில் அமரும்போது அந்த ராசியை சுத்தப்படுத்தி விடுவார். ஞானம் மோட்சத்தை கொடுத்து விடுவார். அதுவே ராகு ஒரு கட்டத்தில் அமரும்போது அந்த ராசியில் குப்பை கோலங்கள் எவ்வளவோ தொல்லை தொந்தரவுகளை கொடுத்து விடுவார். அடுத்த 2 மாதம் தனுசு ராசிக்கு நவம்ச கட்டத்திலே விருச்சிக ராசியில் கேதுவும் ரிஷப ராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. நவம்ச கட்டத்தில் 12/6 சர்ப்ப கிரகங்கள் வரும்போது தனுசு ராசி என்பளுக்கு பல நன்மைகள் உண்டு,
சில தீமைகள் உண்டு. நாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேது வரும்போது கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் வேலை விஷயமா தொழில் சார்ந்து பிரிந்து போகக்கூடிய நிலை கூட ஏற்படும். அல்லது திருமணமானவர்கள் தனி கொடுத்துன்னு சொல்கிற மாதிரி. அடுத்த 2 மாதம் தனுசு ராசிக்கு நாம்ச கட்டத்திலே 12வது வீட்டில் கேது வரும்போது இரவு உறக்கம் குறையும். நல்லா படுத்துவங்கனாலும் இரவு உறக்கம் குறையும். குடும்பத்தில் பணம் செலவாகும். அது விரய செலவாக இருக்கலாம், சுப செலவாகவும் இருக்கலாம். வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 2 மாதம் வெற்றியாகும். வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு நாம்ச கட்டத்திலே 6வது இடமான ரிஷபராசியில் ராகு வரும்போது வருமானம் உயரும். நீங்கள் வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உயரும். அடுத்த 2 மாதம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி நல்ல வேலையில் அமருவீங்க. இப்போ சம்பளம் கம்மியாக வாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 2 மாதத்தில் சம்பளம் அதிகமாக வரும். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம். தனியார் வேலை பார்த்தாலும் சரி, அரசு துறையில் வேலை பார்த்தாலும் சரி, பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். சம்பள பணம் கூடுதலாக வரும். சம்பளம் அதிகமாக வரும்போது அரசுக்கு வரி செலுத்துகிற மாதிரி வருமான வரி செலுத்தக்கூடிய வகையில் இந்த 2 மாதம் தனுசு ராசிக்கு வருமானம் உயரும். கூடுதலாக கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா, அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா, வருமான வரி அதிகாரிகள் மூலம் வீண் பிரச்சனைகளும் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நாம்ச கட்டத்திலே தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு வரும்போது கடனை கட்டிடலாம். பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை. வேலை கிடைக்கிது. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ராசி கட்டத்திலே தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே ராகு சனி இணைவு. தனுசு ராசிக்கு 9வது வீட்டிலே செவ்வாய் கேது இணைவு. தனுசு ராசிக்கு எப்போதுமே செவ்வாய் விரையாதிபதி. அவர் பாக்கியத்திலே அமர்ந்திருக்கும் போது பாக்கியத்திற்கு பின் விரயம் என்று கடந்த பதிவுகளில் பதிவிட்டுள்ளேன். சிலர் எதிர்வாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தால் மட்டும்தான் தெரியும். தனுசு ராசிக்கு பாக்கியத்திலே 2 பாவிகள் அமரும்போது கண்டிப்பாக 5 பவுன் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, நல்லா சாமி தரிசனம் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு திரும்பி வரும்போது சண்டை சச்சரவு கூடுதலாக வரும். கணவன் மனைவி இருவரும் அல்லது குழந்தைகளோட பெற்றோர்களோடு கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டு வீடு திரும்பும்போது சண்டை பட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு வர மாதிரியான சூழ்நிலை தனுசு ராசிக்கு 9வது வீட்டிலே கேது செவ்வாய் இணைவு ஏற்படுத்திவிடும். தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி ராகு இணைவு கண்டிப்பாக ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு சார்ந்து அயல்நாடு சார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அதிக பண வரத்து உண்டு. நல்ல வருமானங்கள் உண்டு. தனுசு ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே குரு அமர்ந்து 7ஆம் பார்வையால் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். குரு பலன் சிறப்பாக இருக்கிறது. இனிமேல் நீங்கள் வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு உங்கள் வருமானம் உயரும். தனுசு ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் விருச்சிகத்தில் கேது அல்லது லக்னாதிபதி அல்லது ராகு அமர்ந்தால்
அல்லது ரிஷபராசியில் லக்னாதிபதியோ ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால் அவங்க மட்டும் அடுத்த 2 மாதம் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருங்க. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.